அதிகமாக ஃபேஸ் பண்ணுறோம். அதோட சின்ன வயசுலேருந்து ஒரு கஷ்டமும் இல்லாமல் வளர்ந்துட்டதுனால திடீர்னு ஒரு இவ்வளோ பெரிய இதை டாலரேட்டே பண்ண முடியல. பட் ஆனாலும் கர்த்தர் எவ்வளோ துரிதமாக எங்களை கூட்டிகிட்டு போய் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க கர்த்தர் கிருபை செஞ்சான்னு நினச்சி பார்க்கும்போது கர்த்தருடைய பெரிய கிருபை அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதோட இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பிரதர் வந்து டாலரேட் பண்ணும்போது உங்களுடைய எல்லாருடைய கண்ணீரோட ஜெபம் தான் அவங்கள தாங்கினது. நானே என்னுடைய சொந்த கண்கள்னால பார்த்தேன். ஒரு பெரிய பலன் அவங்களுக்கு இருந்தது. யூஸ்வலாக அந்த இதை எடுக்கும்போது பசியே எடுக்காதுன்னு சொல்லுவாங்க. பிரதர் நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு 2 minutes லேட் ஆனால் கூட கொஞ்சம் கோவப்பட்டுருவாங்க. ரொம்ப பசிக்குது, ஏன் இவ்வளோ லேட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி வாட்டர்லாம் குடிக்கவே முடியாது. பட் நிறைய வாட்டர் கன்சியூம் பண்ணாங்க. ஸோ உங்களுடைய எல்லாருடைய ப்ரேயர்ஸ் தான் இன்னைக்கு எங்களை உங்கள் முன்னாடி நிறுத்தியிருக்கு. அதுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து பல சோதனைகள் எங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் கர்த்தர் எங்களை கூட நின்று விடுவிக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஏதோ நிறைய பேர் அவங்களோட அன்பை பகிர்ந்து கொண்டாங்க. மீண்டும் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாங்க. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். எப்ப வருவீங்க, எப்ப பார்ப்போம்ன்றது சிஸ்டர் சொன்னாங்க. இப்படி ஒரு திருச்சபையில கர்த்தர் எங்களை குடும்பமா வச்சிருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் அற்புதர். ஹல்லேலூயா. அதிசயங்களை செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லா சோதனை வந்தாலும் கர்த்தருடைய பலம் தாங்கும். ஆமென். அதுக்கு ஒரு மூலம் வலகரத்தை உயர்த்தி ஆண்டவர் ஜெபம் பண்ணும். எங்கள் அன்பா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்கா ஸ்தோத்திரம். ஒரு ஜீவனுள்ள சாட்சியை கர்த்தர் சபையில் எழுப்பியிருக்கிறதுக்கா ஸ்தோத்திரம். நீர் ஜெபத்தை கேட்கிறவர் என்பதை ஆண்டவரே நான் பூரணமாய் ஆண்டவரை விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் கிரியை செய்கிற கர்த்தர், இன்றைக்கும் புதிதாக உருவாக்குற சிருஷ்டிகளுக்காக நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, உண்மை கதாவை நம்பின பிள்ளைகள் ஒருவது வெட்கப்பட்டு போனதில்லை. ஆண்டவரே, நீ ஏற்ற வேளையில் ஆண்டவரே கதை நேர்த்தியாய் அந்த காரியங்களை செய்து முடிக்கிற நல்ல ஆண்டவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த பிள்ளையோட வாழ்க்கையில கர்த்தர் நீங்க ஆண்டு மட்டுமாய் நீர் அற்புதங்களை செய்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, முழு சபையா அதற்காக செபித்த போது கர்த்தர் அதை கேட்டு இறங்கி ஆண்டவரே அவளுக்கு பரிபூர்ண சுகத்தை தந்து அதுக்காக ஸ்தோத்திரம். அவர் கண்ணீரை எல்லாவற்றையும் மாற்றின அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, வேலையில சேர்மடியான கிருபை பண்ண அதுக்காக ஸ்தோத்திரம். நீரே கர்த்தர் ஒரு துணையா இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து அவளை நீர் காத்துக்கொள்ள போயிரு, நடத்த போயிரு. அதுக்காக நன்றி. உங்களுடைய கிருபை ஆண்டவர் எப்பொழுது அவரோடு இருக்கும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை ஜெபித்திருக்கிற கர்த்தர் நிச்சயமாக ஜெபத்திற்கு பதிலை தந்து கொண்டே இருக்கிறார். ஆமென். அந்த விசுவாசத்தோடு கூட தொடர்ந்து நம்ம எல்லா ஜெபங்களிலும் நாம் ஜெபம் பண்ணோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அறிவிப்புகள். இன்று ஆராதனை முடிந்த பின் சகோதரர்கள் கூட்டம் மேலே உள்ள சென்ட் ஜான்ஸ் ஹாலில் 10:30 முதல் 12:30 வரை நடைபெறும். அதே நேரத்தில் சகோதரர்களுக்கான கூட்டம் சகோதரர் பாஸ்கர் அவர்கள் இல்லத்தில் நடைபெறும். அதில் நீ கலந்து கொள்ளும்படியாய் சகோதரர்களை கேட்டுக்கொள்கிறேன். சகோதரர்கள் மேலே உள்ள ஹாலுக்கு நீங்கள் கலந்து கொள்ளும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சபையின் உபவாச ஜெபம் வழக்கம் போல நாளை சனிக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை ஸ்கிரிப்சர் கிளாஸ் நடக்கிற அந்த அறையில் அது நடைபெறும். விடுமுறை இருக்கிற அல்லது யாரெல்லாம் முடியுமோ அவர்கள் எல்லாம் இந்த இடத்துல கலந்து கொண்டு நீங்க ஜெபியுங்கள். கர்த்தர் அற்புதங்களை உங்களுக்கும் செய்வார். நீங்க எதற்காக ஜெபிக்கிறீர்களோ அந்த ஜெபத்தையும் கேட்டு கர்த்தர் பதில் தருவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். திங்கள் மாலை ஆராதனை வழக்கம் போல இதே இடத்துல மாலை 8:30 முதல் 10 மணி வரை நடைபெறும். இந்த மார்ச் மாதம் முழுவதுமாக சிலுவை பற்றியான தியானத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வருகிற திங்கட்கிழமையுடைய கருப்பொருள் சிலுவைக்கு வழி, இந்த வே டு கிராஸ் என்பதான தலைப்பின்களாய் ஆராதனைகளும் செய்திகளும் இருக்கும். நீங்கள் கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெறும்படியாய் சிலுவையின் மேன்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஞானஸ்தான வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று விரும்பினால் தயவு செய்து நீங்கள் சகோதரர் ஆல்வின் அவர்களை நீங்கள் அணுகும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்று டீன் சர்வீஸ் அது ஆராதனை உண்டு, டீன் சர்வீஸ் உண்டு. அதனால ஸ்கிரிப்சர் கிளாஸ் நடைபெறாது. இன்றைக்கு ஸ்கிரிப்சர் கிளாஸ் கிடையாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஷார்ஜா சிஎஸ்ஐ சபையார் வருகிற 16ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை விபிஎஸ் நடத்துகிறார் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். அதுக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் அது ஃபார்ம் இருக்கிறது, அதை ஃபில்அப் பண்ணி நீங்கள் கொடுங்கள். இன்றைக்கு கொடுக்கலாம், அது அடுத்த வாரம் கொடுக்கலாம்னு சொன்னாங்க. இதை பற்றி அதிகமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தயவு செய்து நீங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸை நீங்கள் அணுகும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறது. நாம் ஸ்தோத்திரம். இன்று நம் மத்தியிலே நாம் அறிவித்தபடி தேவ செய்தி கொடுக்க முடியாத பாஸ்டர் போவாஸ் அவர்கள் வர இயலவில்லை. அவருக்கு அந்த பாஸ்போர்ட் ஈஸியாக இருந்தபடினாலே அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். கர்த்தர் சித்தமானால் வருவார் நான் விசுவாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தருடைய செய்தியை
சகோதரர் ஆல்வின் அவர்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். நம்ம ஆண்டவர் பேசும்படியாய், ஆவியானவர் மாத்திரம் கிரியை செய்யும்படியாய் நம்ம எல்லாரும் ஜெபம். எங்கள் அன்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே, எங்கள் மத்தியிலே நீர் உயிரோடு ஆண்டவரே எழுந்தெழுக்க அப்படி நான் நன்றி செலுத்துறோம். நீர் எங்களோடு கூட பேச நீ சித்தம் கொண்டு இருக்கிற அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஆத்துமாக்களுக்கு தேவையான ஆண்டு மன்னாவை மாத்திரம் ஆண்டவரே நீ பிட்டு தரும்படியான செபிக்கிறோம். நீர் பேசும் தாசனும் ரத்தக்குள்ள மறைத்துக் கொள்ள முடியாது செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதா, ஆமென். இப்பொழுது அவர் ஆல்வின் அவர்கள் கர்த்தரை செய்வார். இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் இந்த வாய்ப்பை தந்த தேவனுக்கும் மற்றும் தலைவர்களுக்கும் என் அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக பாஸ்டருக்காகவும் என் அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் நம்ம மத்தியில் இல்லாமல் இருந்தாலும் அவர்களுக்கும் என் அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் மத்தியில் இந்த நாளில் வைக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பாகம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 18 22 வரைக்கும். மத்தேயு 27வது அதிகாரம் 18 முதல் 22வது வசனம். அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்றிருக்கிறீர்கள்? பரபாசையோ கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான். அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னாள். பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். நம்ம இந்த லெந்து காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். லெந்து காலத்தில் இருக்கும்போது பாருங்க, அதுல உள்ள ஒரு செய்தியை உங்கள் மத்தியில சொல்லும்படியாக வாஞ்சிக்கிறேன். முக்கியமா அந்த கடைசி இயேசு சுவாமி சிலுவையில அறையப்படுவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக வந்து விசாரிக்கப்படுகிறார். விசாரிக்கப்படும் போது அந்த நேரத்தில் பிலாத்து கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான், அவர் உங்களில் யாரை விடுதலை ஆக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? பரபாசையோ கிறிஸ்து என்னப்படுகிற இயேசுவையோ? அந்த நியாயாசனத்துல பாருங்க, பிலாத்து நின்று கொண்டிருக்கிறான். அவன் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, உங்களுக்கு யாரை விடுதலை ஆக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்? நீங்கள் பரபாசை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களா, அல்லது கிறிஸ்துவை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களா? ஒரு சின்ன கற்பனை நம்ம கையில, நம்ம இப்போ ஒரு எலெக்ஷன் சமயத்துல பாருங்க, ஒரு பேலட் பேப்பர் தருவாங்க. நம்ம யாரை செலக்ட் பண்ணுவோங்கிறது நம்ம கிட்ட கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். இப்போ இன்னைக்கு கூட இந்தியன் அசோசியேஷன்ல எலெக்ஷன் நடக்கிறது. அப்ப அந்த பேலட் பேப்பர்ல நம்ம பார்க்கும்போது இந்த சைட்ல ஒரு பேனல் இருக்கும், அந்த பக்கத்துல ஒரு பேனல். அப்ப நம்ம யாரு இதுல இவங்களை செலக்ட் பண்ணா அது நமக்கு நன்மையாக இருக்கும் என்று நம்ம தீர்மானித்து நம்ம அந்த ஓட்டை போடுவோம். அப்ப அதே போலதான் இந்த நாள்ல ஒரு சின்ன கற்பனை, நம்ம ஒருவேளை அன்னைக்கு அந்த நியாயாசனத்துல இயேசுசாமி நிற்கும் போது நம்மளும் அந்த இடத்துல இருந்தா நாம் யாரை செலக்ட் பண்ணுவோம்? பரபாசையோ அல்லது கிறிஸ்துவையோ? அந்த அதிகாரம் தொடர்ந்து வரும்போது அன்னைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்க, இயேசுவை பரபாசை விடுதலையாக்கும், இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சொன்னார்கள். பாருங்க, அப்ப பிலாத்து அந்த நேரத்தில் ஒரு கொஸ்டின் கேட்கிறான். பிலாத்து 22வது வசனம், பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் மத்தியில நான் உங்க இதயத்துல போட விரும்பின காரியம் இதுதான். கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? அன்னைக்கு பிலாத்து ஜனங்கள்ட்ட கேட்ட அதே கேள்வியை இந்த நாள்ல, இந்த லெந்து டேஸ்ல ஒவ்வொருடைய இதயத்துல நான் போடும்படியாக வாஞ்சிக்கிறேன். கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? இங்க இருந்து இந்த நாளில் இந்த ஆராதனையிலுக்கு வந்திருக்கக்கூடிய ஒருத்தர் கூட வீணாக போய்விடாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்வீர்களானால் ஒரு நாள்ல நியாயாதிபதியாக வரப்போக்கூடிய அந்த இயேசு சாமியின் முன்பாக நீங்க தைரியமாக நிற்க முடியும். அந்த நாள்ல அந்த நியாயாசனத்திற்கு முன்பாக அநேக இஸ்ரவேல் ஜனங்கள் நின்றாங்க, வேதபாரகர்கள் நின்றாங்க, நியாயசாஸ்திரிகள் இருந்தார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கூட்டமாக இருந்தாங்க, பிலாத்துவும் நின்றான், சீஷர்கள் நின்றார்கள்.
இயேசு சுவாமி நின்றார், நானும் ஒருவேளை நின்னா எப்படிங்கிற ஒரு சின்ன கற்பனையில நான் இந்த மெசேஜை தயார் பண்ணினேன். அதை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு நிமிடம் அந்த நாள்ல நான் கிறிஸ்துவை என்ன செய்ய வேண்டும், அந்த உணர்வோடு கூட இந்த பாடலை பாடுவோம். உருகாயோ நெஞ்சமே, உருகாயோ நெஞ்சமே, நீ கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? அன்னைக்கு அந்த நியாயாசனத்துக்கு முன்பாக பிலாத்து லூக்கால சொல்லப்பட்டிருக்கிற அவர் ஒரு கேள்வியை கேட்கிறான். லூக்கா 23:22 இந்த இயேசு இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? இயேசு என்கிற அந்த கிறிஸ்து என்ன பொல்லாப்பு செய்தார்? உங்கள் வாழ்க்கையிலே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையிலே கிறிஸ்து என்ன பொல்லாப்பு உங்களுக்கு செய்தார்? நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கும் போது பாருங்க, என்னெல்லாம் ரைட்டு, என்னெல்லாம் ராங், வாட் இஸ் த பாசிட்டிவ், வாட் இஸ் த நெகட்டிவ் என்று நம்ம ஒரு அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு காரியம் உண்டு இல்லையா? நம்ம பார்த்து தான் நம்ம அதை தீர்மானிக்கணும். அப்ப நம்ம அந்த நாள்ல அந்த நியாயாசனத்துல ஒருவேளை நின்னிருப்போமானால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்களில் 2-3 காரியங்கள் மத்தியில வாஞ்சிக்கிறேன். பாருங்க, இயேசு சுவாமி யார் என்று பார்க்கும்போது நம்ம வேதத்துல பார்க்கிறோம், நிறைய காரியங்களை பார்க்கிறோம். இந்த நாள்ல இயேசு சுவாமி யார் இல்லை என்று சொல்லி நான் 2-3 காரியங்களை சொல்ல முடியாது வாஞ்சிக்கிறேன். பாருங்க, ஜீசஸ் இஸ் நாட் எ ஹீரோ ஆஃப் எ ஸ்டோரி. ஒரு கதையில உள்ள ஒரு கதாபாத்திரம் அல்ல. நம்ம பார்க்கிறோம் அவதார புருஷன், மித்துல நிறைய அவதார புருஷர்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா இயேசு சாமி அப்படிப்பட்ட ஒரு அவதார புருஷன் அல்ல. ஒரு மித்தாலஜில ஒரு எக்ஸாகிரேட் பண்ணப்பட்ட ஒரு ஃபிக்ஷியஸ் ஸ்டோரியில வந்த ஒரு கதாபாத்திரம் அல்ல இல்லையா? பாருங்க, நம்ம ஊர்ல நிறைய பேரு நிறைய கதைகள், பெரிய ஹீரோக்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா இயேசு சாமி ஹி இஸ் நாட் எ ஹீரோ இன் எ ஃபிக்ஷியஸ் ஸ்டோரி. ஒரு கற்பனை கதையில் வந்த கதாபாத்திரம் அல்ல. அவர் சரித்திரத்தை 2ஆக பிரித்த ஒரு ஜீவனாய் பிறந்த ஒரு மனுஷர்களுக்கு தன்னையே ஒப்பு கொடுக்கும்படியாய் பிறந்த ஒரு தேவன் இல்லையா? BC AD என்று சரித்திரத்தை 2ஆக பிரித்த ஒரு உண்மையான ஒரு ஜீவனுள்ள தேவன் என்று பார்க்கிறோம். 2வது பார்க்கிறோம் பாருங்க, அவர் ஒரு கதாபாத்திரம் அல்ல. 2வது ஹி இஸ் நாட் ஒரு பிலாசபர் அல்ல. இயேசு சாமி பழைய காலத்தில் நம்ம படித்த லிட்ரேச்சர் படித்தவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் இல்லையா? சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், புளூட்டோ போன்று நிறைய தத்துவ ஞானிகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப இயேசு சாமியும் ஒரு தத்துவ ஞானி அல்ல. அவர் தத்துவத்தை பார்க்க சொல்ல வந்த ஒரு தத்துவ ஞானியே அல்ல.
சாக்ரட்டிஸ் எல்லாம் நம்ம படிக்கும்போது மிக அதிகமான அவருடைய லிட்ரேச்சரின் அந்த இங்கிலீஷின்